ஜெபம் பண்ணோம்னா வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவர் எங்க வேணாலும், எப்படி வேணாலும் அவருடைய காரியமாக செய்யறதுக்கு கர்த்தர் குடுக்க முடியும். கோரேஸ் என் மேய்ப்பன். எருசலேமை பார்த்து கட்டப்படு என்று எனக்கு பிரியமானதையெல்லாம் சொல்லி சொல்லி நிறைவேற்றுவான். என் ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. கரெக்டா பாருங்க, கோரேஸ் ராஜாவான உடனே முதல் வருஷத்துல தன்னுடைய தேசம் முழுவதும் எழுதி அனுப்புறான். பரலோகத்தின் தேவன் எனக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். எருசலேமிலே அவருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அவருடைய ஜனங்கள், ஆசாரியர்கள், இஸ்ரவேல் மக்கள் யாரெல்லாம் நீங்க ஆலயம் கட்ட போறீங்களோ சந்தோஷமா போங்க. ஏற்கனவே நெபுகாத்நேச்சர் கொள்ளையடிச்சிட்டு போன பனிமுட்டுகளை எல்லாம் எண்ணி, அதான் வெண்கல கதவுகளை உடைச்சு இருப்பு தாழ்பால்களை முறிச்சுனாக்க அவன் கொண்டு போய் பாதாள அறைக்குள்ள அடைச்சு வச்சுட்டான். இவன் ராஜாவான உடனே ஏன் இது பூட்டியே கிடக்குது, இதை முழுக்க தெற அங்க சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் எருசலேம்ல இருந்து ஆலயத்துல இருந்து கொள்ளையடிக்கப்பட்டு வந்தது அப்படிங்கிறப்ப அதை பூரா அழகா எண்ணி அங்க எஸ்ரா, நெகேமியா இவர்கள் போன்ற தலைவர்கள் மூலமா அவங்க கொடுத்து அனுப்புறான். பரலோகத்தின் தேவன் எனக்கு ஆளுகையை கொடுத்துருக்காரு, எனக்கு கட்டளையிட்டு இருக்காரு. வேண்டிய பணத்தையும் கொடுத்து அனுப்புறான். போற ஆட்களை சந்தோஷமா போங்கன்னு அனுப்புறான். ஆசாரியர், லேவியர்கள்லாம் அவங்கெல்லாம் கிளம்பி மறுபடியும் ஆலயத்தை கட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா காலத்துல அதே போல அவன் அரண்மனையில நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கலாம். ஆனா அவனுக்கு இஸ்ரேல் மக்கள் எப்படி இருக்காங்க, சிறையிருப்புல மீந்து இருக்கவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே சில நாளாய் துக்கித்து அழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி காரியம் கைகூடி வந்தது. பாத்தீங்கன்னா அவன் போய் அலங்கத்தை எடுத்து கட்டுறான். 52 நாள்ல எருசலேமுடைய அந்த இடிபட்ட அடங்கலத்தை எல்லாம் எடுத்து கட்டினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எதிர்ப்பு இருந்தது. ஆனா புறஜாதியான ராஜா அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஒத்தாசை செய்யும்படியா கர்த்தரே சூழ்நிலையை மாற்றி இருக்கிறார். அப்ப அவருடைய காரியமாக செய்வதற்கு அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்.